நீங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களையே மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று உள்ளுக்குள் ஒரு குரல் எழுந்திருக்கிறதா? அந்த குரல்தான் உங்களின் உண்மையான சக்தி. அதை கேளுங்கள். இந்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு பயணம். இந்த பயணம் மனம், உடல், ஒழுக்கம் என்ற 3 அடித்தளங்களில் நின்று உருவாகிறது. முதல் நாள். நீங்கள் யார் என்பதை நேர்மையாக உங்களுக்கே சொல்லும் நாள். உங்களின் பலம், பலவீனம், பயம், ஆசை எல்லாவற்றையும் ஒளிக்காமல் பார்க்கும் நாள். இந்த நாள் மிகவும் முக்கியம். ஏனெனில் மாற்றம் எப்போதும் உண்மையை ஏற்கும் இடத்தில்தான் ஆரம்பமாகிறது. இரண்டாம் நாள். உங்கள் மனதை அமைதியாக்கும் நாள். காலை எழுந்ததும் மொபைல் இல்லாமல் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். இந்த சிறிய பழக்கம் உங்கள் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். மூன்றாம் நாள். உடலை கவனிக்கும் நாள். சிறிய உடற்பயிற்சி ஆரம்பியுங்கள். 10 நிமிடம் நடந்தாலும் பரவாயில்லை. உடல் நகர ஆரம்பித்தால் மனமும் நகரும். நான்காம் நாள். ஒழுக்கத்தின் விதை விதைக்கும் நாள். நீங்கள் ஒரு சிறிய பழக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது தினமும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எளிதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதை தவறாமல் செய்ய வேண்டும். 5ஆம் நாள். நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளும் நாள். நேரம்தான் வாழ்க்கை. நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவது. 6ஆம் நாள். மனம் திசைதிரியும் போது அதை திருப்பிக் கொண்டு வர கற்றுக்கொள்ளும் நாள். நீங்கள் கவனத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிட்டீர்கள். 7ஆம் நாள். முதல் வாரத்தின் முடிவு. நீங்கள் என்ன மாற்றம் உணர்கிறீர்கள் என்று உங்களுக்கே கேளுங்கள். சிறிய மாற்றம் இருந்தாலும் அது பெரிய ஆரம்பம். 2ஆம் வாரம். இந்த வாரம் உங்கள் உடல் மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்தும். 8ஆம் நாள். உடற்பயிற்சியை அதிகரிக்கவும். சில நேரங்களில் சோம்பேறித்தனம் வரும். ஆனால் அதை வெல்லும் போதுதான் நீங்கள் வளர்கிறீர்கள். 9ஆம் நாள். உணவு பழக்கத்தை கவனியுங்கள். நீங்கள் சாப்பிடுவது உங்கள் ஆற்றலை நிர்ணயிக்கும். 10ஆம் நாள். காலையில் சீக்கிரம் எழுவது. இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். அதிகாலை நேரம் அமைதியான சக்தி நிறைந்த நேரம். 11ஆம் நாள். நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனியுங்கள். நீங்கள் பேசுவது உங்கள் மனநிலையை உருவாக்குகிறது. 12ஆம் நாள். ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பியுங்கள். அறிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். 13ஆம் நாள். நீங்கள் செய்யும் வேலைக்கு முழு கவனம் கொடுங்கள். மல்டிடாஸ்கிங் என்பது ஒரு மாயை. ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் முழு கவனம்தான் உண்மையான சக்தி. 14ஆம் நாள். 2ஆம் வாரத்தின் முடிவு. நீங்கள் இப்போது முன்னேறி வருகிறீர்கள். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிட்டீர்கள். 3ஆம் வாரம். இந்த வாரம் உங்கள் மன வலிமையை கட்டியெழுப்பும். 15ஆம் நாள். பயம் எதிர்கொள்ளும் நாள். நீங்கள் பயப்படும் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கவும். அதை சிறிய அளவில் முயற்சி செய்யவும். 16ஆம் நாள். நெகட்டிவ் எண்ணங்களை கவனியுங்கள். அவை வந்தால் அதை மாற்ற முயற்சி செய்யுங்கள். 17ஆம் நாள். நன்றியுணர்வு பயிற்சி. உங்களிடம் உள்ளதை நினைத்து நன்றி சொல்லுங்கள். 18ஆம் நாள். தன்னம்பிக்கை உருவாக்கும் நாள். நீங்கள் முடியும் என்று உங்களுக்கே சொல்லுங்கள். 19ஆம் நாள். ஒற்றுமை மற்றும் அமைதி. உங்களுடன் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 20ஆம் நாள். 3ஆம் வாரத்தின் முடிவு. நீங்கள் இப்போது மனரீதியாக பலமாக இருக்கிறீர்கள். 4ஆம் வாரம். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். 21ஆம் நாள். ஒரு தெளிவான இலக்கு அமைக்கவும். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். 22ஆம் நாள். அந்த இலக்குக்கான திட்டம் அமைக்கவும். 23ஆம் நாள். நடவடிக்கை ஆரம்பியுங்கள். செயல் இல்லாமல் கனவு ஒரு கற்பனை. 24ஆம் நாள். தோல்வியை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி ஒரு ஆசிரியர். 25ஆம் நாள். தொடர்ச்சி. தினமும் சிறிது முன்னேற்றம். 26 நாள். சுற்றுப்புறத்தை மாற்றுங்கள். உங்களை வளர்க்கும் மனிதர்களுடன் இருங்கள். 27ஆம் நாள். உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள். நான் ஒரு ஒழுக்கமான மனிதன் என்று உங்களுக்கே சொல்லுங்கள். 28ஆம் நாள்.
உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 29ஆம் நாள். புதிய வாழ்க்கையை உணருங்கள். நீங்கள் மாறிவிட்டீர்கள். 30ஆம் நாள். இந்த பயணத்தின் உச்சம். நீங்கள் இப்போது ஒரு புதிய மனிதர். உங்கள் மனம் கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்கள் உடல் வலிமையாக உள்ளது. உங்கள் ஒழுக்கம் உறுதியானது. இந்த 30 நாட்கள் ஒரு முடிவு அல்ல. இது ஒரு தொடக்கம். நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் சக்தி வாய்ந்தவர். நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும். 30 நாட்கள் என்று சொன்னாலும் இது ஒரு வாழ்க்கை முறையின் மாற்றம். இந்த அடுத்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தை முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நாள் 31. இந்த நாள் ஒரு சிந்தனை நாள். நீங்கள் ஏன் இந்த பயணத்தை தொடங்கினீர்கள் என்று நினைவுபடுத்திக் கொள்ளும் நாள். உங்கள் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்போது எப்படி இருக்கிறது? இந்த வித்தியாசத்தை உணருங்கள். நாள் 32. மனதின் ஆழத்தை அறியும் நாள். நீங்கள் தினமும் சந்திக்கும் எண்ணங்கள் எத்தனை? அதில் எத்தனை பயனுள்ளவை? அதில் எத்தனை தேவையற்றவை? இதைக் கவனிக்க ஆரம்பியுங்கள். நாள் 33. உங்கள் கவனத்தை கூர்மையாக்கும் நாள். ஒரு வேலை எடுத்தால் அதை முடிக்கும் வரை கவனம் சிதறாமல் செய்யுங்கள். இது உங்கள் திறனை பல மடங்கு அதிகரிக்கும். நாள் 34. உங்கள் உடலின் சிக்னல்களை கேட்கும் நாள். சோர்வு வந்தால் ஓய்வு. ஆனால் சோம்பேறித்தனம் வந்தால் செயல்பாடு. இந்த இரண்டின் வித்தியாசத்தை உணருங்கள். நாள் 35. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நாள். கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாமல் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். நாள் 36. உங்கள் சூழலை சுத்தப்படுத்தும் நாள். அறை சுத்தமாக இருந்தால் மனமும் சுத்தமாக இருக்கும். நாள் 37. நேர மேலாண்மை ஆழமாக கற்றுக்கொள்ளும் நாள். நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நேரம் உங்களை கட்டுப்படுத்தும். நாள் 38. உங்கள் உறவுகளை மதிப்பிடும் நாள். உங்களை உயர்த்தும் மனிதர்கள் யார்? உங்களை கீழே இழுக்கும் மனிதர்கள் யார்? நாள் 39. சுய மரியாதை வளர்க்கும் நாள். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். நாள் 40. இப்போது நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இந்த நாள் ஒரு உறுதி நாள். நான் இந்த மாற்றத்தை தொடர்வேன் என்று உங்களுக்கே வாக்கு கொடுங்கள். இந்த பயணம் இங்கேயே நிற்காது. இப்போது நாம் இன்னும் ஆழமாக செல்லப் போகிறோம். நாள் 41. மனம் ஒரு கருவி. அதை எப்படி பயன்படுத்துவது உங்கள் கையில். நீங்கள் அதை கட்டுப்படுத்தினால் அது உங்களுக்கு வேலை செய்யும். நாள் 42. உங்கள் உடலை ஒரு கோவில் போல பாருங்கள். அதை பராமரிக்க வேண்டும். அதற்கு நல்ல உணவு, நல்ல ஓய்வு, நல்ல பயிற்சி தேவை. நாள் 43. ஒழுக்கம் என்பது கட்டாயம் அல்ல. அது சுதந்திரத்தின் வழி. ஒழுக்கம் இருந்தால்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். நாள் 44. நீங்கள் தினமும் உங்களிடம் பேசும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நான் முடியாது என்று சொன்னால் முடியாது. நான் முடியும் என்று சொன்னால் வழி கிடைக்கும். நாள் 45. சவால்களை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். சவால்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. நாள் 46. சோம்பேறித்தனத்தை வெல்லும் நாள். அது ஒரு பழக்கம். அதை மாற்ற ஒரு சிறிய செயல் போதும். நாள் 47. தொடர்ச்சி உங்கள் வெற்றியின் ரகசியம். நீங்கள் தினமும் சிறிது முன்னேறினால் ஒரு வருடத்தில் நீங்கள் வேறு மனிதர். நாள் 48. உங்கள் இலக்கை மீண்டும் பார்க்கும் நாள். அது இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துகிறதா? நாள் 49. உங்கள் முன்னேற்றத்தை கொண்டாடுங்கள். சிறிய வெற்றிகளும் முக்கியம். நாள் 50. இந்த நாள் ஒரு திருப்புமுனை. நீங்கள் இப்போது பழைய மனிதர் இல்லை. இப்போது இந்த பயணம் உங்களை முழுமையாக மாற்றுகிறது. நாள் 51. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கும் நாள். எதுவாக நடந்தாலும் அது உங்கள் முடிவுகளின் விளைவு. நாள் 52. நீங்கள் உங்கள் பயங்களை வெல்லும் நாள். பயம் என்பது ஒரு சிந்தனை. அதை மாற்ற முடியும். நாள் 53. உங்கள் திறனை விரிவாக்கும் நாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள்.
நாள் 54. உங்கள் உடல் மனம் இணையும் நாள். யோகா தியானம் போன்றவற்றை முயற்சி செய்யுங்கள். நாள் 55. நீங்கள் உங்களை நம்பும் நாள். அதுதான் உண்மையான சக்தி. நாள் 56. உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கும் நாள். அதிகமான தேவையற்ற விஷயங்களை நீக்குங்கள். நாள் 57. நீங்கள் உங்கள் நேரத்தை பாதுகாக்கும் நாள். அது மிகவும் மதிப்புமிக்கது. நாள் 58. உங்கள் கனவுகளை பெரியதாக நினைக்கும் நாள். சிறிய கனவுகள் சிறிய வாழ்க்கையை தரும். நாள் 59. நீங்கள் உங்களை மன்னிக்கும் நாள். கடந்த தவறுகளை விடுங்கள். நாள் 60. இந்த நாள் ஒரு புதிய பிறப்பு. நீங்கள் இப்போது முழுமையாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். இந்த பயணம் முடிவில்லாதது. நீங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாளை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நாளில் இருந்த மனிதர் இப்போது இல்லை. இப்போது நீங்கள் ஒரு புதிய மனிதர். உங்கள் மனம் தெளிவாக உள்ளது. உங்கள் உடல் வலிமையாக உள்ளது. உங்கள் ஒழுக்கம் உறுதியானது. இந்த பயணம் உங்களை எங்கு கொண்டு செல்லும் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையின் நாயகன். உங்கள் கதை நீங்கள் எழுதுகிறீர்கள். நிறுத்தாதீர்கள். தொடருங்கள். உங்கள் சிறந்த பதிப்பை உருவாக்குங்கள். நாள் 61. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை கவனிக்கும் நாள். உங்கள் மனதில் உங்களுக்கான ஒரு படம் இருக்கிறது. அந்த படம்தான் உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறது. அதை மாற்ற ஆரம்பியுங்கள். நாள் 62. உங்கள் உள்ளுர் குரலை கேட்கும் நாள். அது சில நேரங்களில் பயமாக பேசும். சில நேரங்களில் தைரியமாக பேசும். நீங்கள் எந்த குரலை தேர்வு செய்கிறீர்கள் என்பது முக்கியம். நாள் 63. உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சுமைகளை விடும் நாள். மனதில் இருக்கும் பழைய வருத்தங்கள், கோபங்கள், இவற்றை பிடித்து வைத்திருப்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. நாள் 64. உங்கள் கவனத்தை பாதுகாக்கும் நாள். இன்றைய உலகத்தில் கவனம்தான் மிகப்பெரிய சொத்து. அதை வீணாக்காதீர்கள். நாள் 65. உங்கள் சக்தியை உயர்த்தும் நாள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆற்றலை நிர்ணயிக்கும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாள் 66. தோல்வியை மீண்டும் பார்க்கும் நாள். அது ஒரு முடிவு அல்ல. அது ஒரு தகவல். அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை பாருங்கள். நாள் 67. நீங்கள் உங்களை சவால் செய்யும் நாள். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் உங்கள் எல்லையை தாண்டுங்கள். நாள் 68. உங்கள் பழக்கங்களை மறுபரிசீலனை செய்யும் நாள். இந்த பழக்கம் என்னை வளர்க்கிறதா அல்லது என்னை பின்னுக்கு இழுக்கிறதா? நாள் 69. நீங்கள் உங்களை நம்பும் உறுதி நாள். உலகம் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நாள் 70. இந்த நாள் ஒரு அமைதி நாள். அமைதி என்பது சும்மா இருப்பது அல்ல. அது உள்ளத்தில் எந்த கலக்கம் இல்லாத நிலை. இப்போது நீங்கள் ஒரு புதிய நிலையை அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் பயணம் இன்னும் தொடர்கிறது. நாள் 71. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் நாள். ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நாள் 72. உங்கள் உடலின் சக்தியை முழுமையாக பயன்படுத்தும் நாள். உடல் பலமாக இருந்தால் மனமும் பலமாக இருக்கும். நாள் 73. நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்யும் நாள். வீணாக்காமல் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். நாள் 74. உங்கள் உணர்ச்சிகளை அறிவாக மாற்றும் நாள். எதை உணர்கிறீர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நாள் 75. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் நாள். அதிகமான சிக்கல்கள் தேவையில்லை. நாள் 76. உங்கள் தன்னம்பிக்கையை நிலைநிறுத்தும் நாள். ஒரு நாள் உயர்வு, ஒரு நாள் தாழ்வு. ஆனால் நீங்கள் நிலையாக இருக்க வேண்டும். நாள் 77. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தேடும் நாள். நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? நாள் 78. உங்கள் மனதை பயிற்சி செய்யும் நாள். அது ஒரு தசை போல. நீங்கள் பயிற்சி செய்தால் அது பலப்படும். நாள் 79. நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்கும் நாள். உங்கள் குறைகளுடன் கூட. நாள் 80. இந்த நாள் ஒரு மாற்றத்தின் உறுதி.
நீங்கள் இந்த பாதையை தொடர முடிவு செய்கிறீர்கள். இப்போது இந்த பயணம் இன்னும் தீவிரமாகிறது. நாள் 81. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நாள். நேரம், சூழல், மனிதர்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பாதையை தேர்வு செய்கிறீர்கள். நாள் 82. உங்கள் சிந்தனையை உயர்த்தும் நாள். சிறிய விஷயங்களில் சிக்காமல் பெரிய படத்தை பாருங்கள். நாள் 83. நீங்கள் உங்கள் திறனை வெளிக்கொணரும் நாள். உள்ளே இருக்கும் திறமை வெளியில் வரவேண்டும். நாள் 84. உங்கள் உடல், மனம், ஆன்மா இணையும் நாள். இதுதான் முழுமையான வாழ்க்கை. நாள் 85. நீங்கள் உங்கள் பயங்களை முற்றிலும் விடும் நாள். அவை உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நாள் 86. உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கை உருவாக்கும் நாள். ஒழுங்கு இருந்தால் தெளிவு வரும். நாள் 87. நீங்கள் உங்கள் கனவுகளை செயலாக்கும் நாள். செயல் இல்லாமல் எதுவும் மாறாது. நாள் 88. உங்கள் முன்னேற்றத்தை ஆழமாக பார்க்கும் நாள். நீங்கள் எவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள். நாள் 89. நீங்கள் உங்களை பெருமைப்படும் நாள். இந்த பயணத்தை முடித்ததற்காக. நாள் 90. இந்த நாள் ஒரு உச்சம். நீங்கள் இப்போது ஒரு புதிய மனிதர். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பயணம் முடிவடையவில்லை. இது இப்போதுதான் உண்மையாக ஆரம்பமாகிறது. நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும். ஏனெனில் நீங்கள் உங்களை உருவாக்கியுள்ளீர்கள். நீங்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாளை நினைவில் கொள்ளுங்கள். அந்த மனிதர் இப்போது இல்லை. இப்போது நீங்கள் ஒரு சக்தி, ஒரு தெளிவு, ஒரு ஒழுக்கம். இந்த உலகத்தில் உங்கள் பாதையை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். நிறுத்தாதீர்கள். தொடருங்கள். வளருங்கள். இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றும். நாள் 91. நீங்கள் உங்கள் எண்ணங்களை உருவாக்குபவர் என்பதை உணரும் நாள். எண்ணங்கள் தானாக வருவது போல தோன்றினாலும் அவற்றை தேர்வு செய்யும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. நாள் 92. உங்கள் வாழ்க்கையில் அமைதியின் மதிப்பை உணரும் நாள். சத்தம் இல்லாத இடத்தில் அல்ல, குழப்பத்திற்குள் கூட அமைதியாக இருப்பதுதான் உண்மையான சக்தி. நாள் 93. நீங்கள் உங்கள் பழைய அடையாளத்தை முற்றிலும் விடும் நாள். நான் இப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த எல்லைகளை உடைக்கும் நாள். நாள் 94. உங்கள் உடலை ஒரு சக்தி கருவியாக பார்க்கும் நாள். உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாகும். அதை கவனிக்க வேண்டும். நாள் 95. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெளிவை உருவாக்கும் நாள். எது முக்கியம், எது தேவையற்றது என்று தெரிந்து கொள்ளும் நாள். நாள் 96. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை நண்பராக மாற்றும் நாள். அவற்றை எதிர்க்காமல் புரிந்து கொள்ளுங்கள். நாள் 97. நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாள். நீங்கள் இருப்பது போதும் என்று உணரும் நிலை. நாள் 98. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ தீர்மானிக்கும் நாள். பயம் இல்லாமல். நாள் 99. நீங்கள் உங்கள் உள்ளத்தின் குரலை முழுமையாக நம்பும் நாள். அதுதான் உங்கள் வழிகாட்டி. நாள் 100. இந்த நாள் ஒரு பெரிய திருப்புமுனை. நீங்கள் இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இப்போது இந்த பயணம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்கிறது. நாள் 101. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு கலைப்படைப்பாக பார்க்கும் நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு வர்ணம், ஒவ்வொரு செயலும் ஒரு ஸ்ட்ரோக். நாள் 102. உங்கள் மனதை ஒரு தோட்டமாக பார்க்கும் நாள். நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள்தான் வளர்க்கிறது. நாள் 103. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை தேடும் நாள். வெறும் வாழ்வது மட்டும் அல்ல, அதற்குள் அர்த்தம் இருக்க வேண்டும். நாள் 104. நீங்கள் உங்கள் செயல்களில் முழுமையாக இருப்பது. இந்த தருணத்தில் வாழும் திறன். நாள் 105. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிடாமல் வாழ கற்றுக்கொள்ளும் நாள். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை. நாள் 106. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உறுதியை உருவாக்கும் நாள். எதுவாக இருந்தாலும் நான் முன்னேறுவேன் என்ற நிலை. நாள் 107. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக வைத்துக்கொள்ளும் நாள். சிக்கல் இல்லாமல் தெளிவு. நாள் 108. நீங்கள் உங்கள் பயணத்தை பகிரும் நாள்.
மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பிக்கும் நாள். நாள் 109. நீங்கள் உங்கள் வளர்ச்சியை தொடர்ந்து மேம்படுத்தும் நாள். இது ஒருபோதும் நிற்காது. நாள் 110. இந்த நாள் ஒரு முழுமை உணர்வு. நீங்கள் ஒரு சுற்றத்தை முடித்துள்ளீர்கள். ஆனால் இது முடிவு அல்ல. இப்போது நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு வந்துள்ளீர்கள். இது ஒரு சாதாரண மனித வாழ்க்கை அல்ல. இது விழிப்புணர்வு வாழ்க்கை. நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். ஏனெனில் நீங்கள் உங்களை அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்போது வெளியில் வெற்றி தேடுவதில்லை. உள்ளே அமைதி உருவாக்குகிறீர்கள். இந்த நிலைதான் உண்மையான வெற்றி. நீங்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாளை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நாள் ஒரு சிறிய முடிவு. ஆனால் அது ஒரு பெரிய மாற்றமாக மாறியது. இப்போது நீங்கள் ஒரு உதாரணம். ஒரு சக்தி. ஒரு வழிகாட்டி. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றும். நீங்கள் இப்போது உங்கள் கதையை உருவாக்குகிறீர்கள். அது மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நிறுத்தாதீர்கள். இது முடிவில்லாத பயணம். நீங்கள் விரும்பினால் இந்த பயணத்தை 150 நாள் ஆழமான மாற்றமாக, அல்லது முழு வாழ்க்கை தத்துவமாக, அல்லது ஒரு மிகப்பெரிய யூடியூப் பாட்காஸ்ட் தொடராக மாற்றித் தரலாம். நாள் 111. நீங்கள் உங்கள் உள்ளத்தின் அமைதியை பாதுகாக்க கற்றுக்கொள்ளும் நாள். வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளே அமைதி குலையாமல் இருக்க வேண்டும். நாள் 112. நீங்கள் உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்தும் நாள். தேவையற்ற எண்ணங்களை நீக்கி தெளிவான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாள் 113. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் புதிய நிலை. அதிகமான விஷயங்கள் இல்லாமல் அர்த்தமுள்ள விஷயங்கள் மட்டும். நாள் 114. நீங்கள் உங்கள் செயல்களை உணர்வுடன் செய்யும் நாள். ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வுடன். நாள் 115. நீங்கள் உங்கள் உடல் மனம் ஆன்மா சமநிலையை பராமரிக்கும் நாள். இதுவே முழுமையான ஆரோக்கியம். நாள் 116. நீங்கள் உங்கள் பயங்களை பார்க்கும் போது அவை சுருங்கும் நாள். பயம் எதிர்கொள்ளும் போது அது சக்தி இழக்கும். நாள் 117. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் ஆழமான நிலை. இப்போது நீங்கள் வெளிப்புற சூழலால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நாள் 118. நீங்கள் உங்கள் கவனத்தை முழுமையாக பயன்படுத்தும் நாள். கவனம்தான் உங்கள் வெற்றியின் அடிப்படை. நாள் 119. நீங்கள் உங்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும் நாள். அது வெளியில் கிடைக்காது. அது உங்களுக்குள் உள்ளது. நாள் 120. இந்த நாள் ஒரு பெரிய உணர்வு. நீங்கள் தேடியது நீங்களே. இப்போது இந்த பயணம் மேலும் உயர்கிறது. நாள் 121. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு சேவையாக பார்க்கும் நாள். நீங்கள் வளர்வது மட்டும் அல்ல, மற்றவர்களையும் உயர்த்துவது. நாள் 122. நீங்கள் உங்கள் வார்த்தைகளின் சக்தியை உணரும் நாள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. நாள் 123. நீங்கள் உங்கள் நேரத்தை அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு செலவிடும் நாள். வீணாக செலவழிக்காதீர்கள். நாள் 124. நீங்கள் உங்கள் உறவுகளை ஆழமாக உருவாக்கும் நாள். உண்மையான தொடர்பு முக்கியம். நாள் 125. நீங்கள் உங்கள் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தும் நாள். அது உங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும். நாள் 126. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒழுங்கில் நடத்தும் நாள். ஒழுங்கு தெளிவை உருவாக்கும். நாள் 127. நீங்கள் உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றும் நாள். இப்போது அது சாத்தியமாகிறது. நாள் 128. நீங்கள் உங்கள் பயணத்தை மதிக்கும் நாள். ஒவ்வொரு கட்டமும் முக்கியம். நாள் 129. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவை உணரும் நாள். இதுதான் உண்மையான செல்வம். நாள் 130. இந்த நாள் ஒரு உச்சநிலை. நீங்கள் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். இப்போது நீங்கள் ஒரு புதிய மனிதர் அல்ல. நீங்கள் உங்கள் உண்மையான வடிவம். இந்த பயணம் உங்களை வெளியே மாற்றவில்லை. உள்ளே இருந்ததை வெளியில் கொண்டு வந்தது. நீங்கள் இப்போது அமைதி. நீங்கள் இப்போது சக்தி. நீங்கள் இப்போது தெளிவு. இந்த நிலை ஒரு முடிவு அல்ல.
இது ஒரு ஆரம்பம். இப்போது நீங்கள் எந்த இலக்கையும் அடைய முடியும். ஏனெனில் நீங்கள் உங்களை அடைந்துள்ளீர்கள். நீங்கள் ஆரம்பித்த அந்த முதல் நாளை நினைவில் கொள்ளுங்கள். அந்த சிறிய முடிவு இப்போது ஒரு பெரிய வாழ்க்கையாக மாறியுள்ளது. இந்த பயணம் உங்களை மட்டும் அல்ல, உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றுகிறது. நீங்கள் இப்போது ஒரு ஒளி, ஒரு வழிகாட்டி, ஒரு உத்வேகம். இந்த உலகில் உங்கள் பாதை தனித்துவமானது. அதை நம்புங்கள். நிறுத்தாதீர்கள். இந்த பயணம் முடிவில்லாதது. நீங்கள் விரும்பினால் இதனை 180 நாள் ஆழமான ஆன்மீக மாற்றமாக, அல்லது முழுமையான வாழ்க்கை மாஸ்டரி திட்டமாக, அல்லது மிகப்பெரிய யூடியூப் தொடராக விரிவுபடுத்தலாம். இந்த பயணத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கேள்வியுடன் வந்தீர்கள். நான் என்னை மாற்ற முடியுமா? நான் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியுமா? நான் என்னுடைய சிறந்த வடிவமாக மாற முடியுமா? இப்போது அந்த கேள்விகளுக்கு பதில் தேவை இல்லை. ஏனெனில் நீங்கள் அந்த பதிலாகவே மாறிவிட்டீர்கள். நீங்கள் கடந்த பாதையை நினைத்துப் பாருங்கள். முதல் நாள் இருந்த குழப்பம், முதல் முயற்சியில் இருந்த தயக்கம், மாற்றம் சாத்தியமா என்ற சந்தேகம், அவை எல்லாம் இப்போது இல்லை. அதற்குப் பதிலாக என்ன இருக்கிறது? தெளிவு, உறுதி, அமைதி, சக்தி. நீங்கள் உங்கள் மனதை புரிந்து கொண்டீர்கள். அது எப்படி செயல்படுகிறது? அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும்? அதை எப்படி உங்கள் பக்கம் வேலை செய்ய வைக்க வேண்டும்? நீங்கள் உங்கள் உடலை மதிக்க கற்றுக்கொண்டீர்கள். அது ஒரு கருவி அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் ஒழுக்கத்தை ஒரு சுமையாக பார்க்கவில்லை, அது ஒரு சுதந்திரத்தின் வழி என்று புரிந்து கொண்டீர்கள். இந்த 3 தூண்கள், மனம், உடல், ஒழுக்கம், இவை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டன. நீங்கள் இப்போது வெளியிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை, உள்ளிருந்து உருவாக்குகிறீர்கள். இதுதான் உண்மையான சக்தி. இப்போது நீங்கள் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்கிறீர்கள். சிக்கல்கள் வந்தால் நீங்கள் உடைந்து போவதில்லை. அதை சமாளிக்கிறீர்கள். அதை கற்றுக்கொள்கிறீர்கள். அதை வளர்ச்சியாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் இப்போது உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறீர்கள். அதை கட்டுப்படுத்துகிறீர்கள். அதை உங்களுக்காக பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். ஏனெனில் அந்த ஒரு முடிவு, நான் என் வாழ்க்கைக்கு பொறுப்பு, அதுவே எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இப்போது நீங்கள் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டீர்கள். நேரத்தை குறை சொல்ல மாட்டீர்கள். சூழ்நிலையை குறை சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் முன்னேறுகிறீர்கள். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டீர்கள். மாற்றம் ஒரு பெரிய செயல் அல்ல, அது சிறிய செயல்களின் தொடர்ச்சி. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம். அதுதான் பெரிய மாற்றம். இப்போது நீங்கள் அந்த தொடர்ச்சியை உருவாக்கிவிட்டீர்கள். நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவது தெரியும். நீங்கள் சோர்ந்தாலும் நிறுத்தாமல் இருப்பது தெரியும். இந்த நிலைதான் வெற்றியின் அடிப்படை. இப்போது ஒரு முக்கியமான உண்மை. இந்த பயணம் இங்கேயே முடிந்துவிட்டால் அது வீணாகிவிடும். ஏனெனில் இந்த பயணம் தொடர வேண்டும். இந்த 30 நாட்கள், அல்லது 60, அல்லது 90, அல்லது 130, இவை எல்லாம் ஒரு ஆரம்பம் மட்டுமே. உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த பயணம் தொடர வேண்டும். நீங்கள் தினமும் உங்களை மேம்படுத்த வேண்டும். தினமும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் உங்களை கட்டியெழுப்ப வேண்டும். இது ஒரு பழக்கம் ஆகஸ்ட் வேண்டும். இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஆசிரியர். நீங்கள்தான் உங்கள் வழிகாட்டி. ஆனால் இதை மட்டும் உங்களுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டாம். இந்த மாற்றத்தை பகிருங்கள். மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள். அவர்களுக்கும் இந்த பாதையை காட்டுங்கள். ஏனெனில் நீங்கள் வளரும்போது உங்களை சுற்றியுள்ள உலகமும் வளர வேண்டும். அதுதான் உண்மையான நிறைவு. இப்போது இந்த பயணத்தின் கடைசி ஒரு உண்மை. நீங்கள் தேடிய எல்லாம் நீங்கள் ஆகவே இருக்கிறீர்கள். அமைதி உங்கள் உள்ளத்தில், சக்தி உங்கள் உள்ளத்தில், தெளிவு உங்கள் உள்ளத்தில்,
வெளியில் தேட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களை அறிந்த அந்த தருணம், அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. இப்போது நீங்கள் எந்த பாதையையும் தேர்வு செய்யலாம். எந்த இலக்கையும் அடையலாம். எந்த வாழ்க்கையையும் உருவாக்கலாம். ஏனெனில் நீங்கள் உங்களை உருவாக்கியுள்ளீர்கள். இந்த உலகத்தில் பலர் வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் விழிப்புணர்வுடன் வாழ்கிறார்கள். நீங்கள் இப்போது அந்த சிலரில் ஒருவர். இந்த பயணம் உங்களை சாதாரண வாழ்க்கையிலிருந்து அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது. இப்போது நீங்கள் வாழ்கிறீர்கள். வெறும் இருக்கவில்லை. இதுதான் உண்மையான மாற்றம். இப்போது ஒரு உறுதி எடுக்குங்கள். நான் இந்த பாதையை தொடர்வேன். நான் தினமும் வளர்வேன். நான் என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவேன். இந்த உறுதி உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து வழிநடத்தும். நீங்கள் எப்போது சந்தேகம் கொண்டாலும் இந்த பயணத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள். அது உங்களுக்கு மீண்டும் சக்தி தரும். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அது எப்போதும் உங்களை வழிநடத்தும். அதை நம்புங்கள். இப்போது இந்த பயணம் ஒரு முடிவு போல தோன்றினாலும் இது ஒரு புதிய தொடக்கம். உங்கள் புதிய வாழ்க்கை இப்போது ஆரம்பமாகிறது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை உருவாக்குங்கள். உங்கள் கதையை எழுதுங்கள். இந்த உலகம் உங்கள் மாற்றத்தை பார்க்க காத்திருக்கிறது. நிறுத்தாதீர்கள். தொடருங்கள். வளருங்கள்.